ஓம் சக்தி பராசக்தி. அன்பு செல்வமே, யார் உனக்கு துன்பத்தை கொடுத்தாரோ அவர் இன்றைக்கு நிச்சயம் நன்றாக இருப்பதை போன்ற தோற்றம் உனக்கு தெரியும். அதுதான் உன் வருத்தமும் கூட. கெட்டதை செய்கின்ற அனைவரும் இங்கு நன்றாக இருக்கின்றார்கள். ஆனால் அவர்களையெல்லாம் மன்னித்துவிட்டு எல்லோருக்கும் நல்லதே நினைக்கும் எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு நிலை என்பது. நல்லதையே செய்கிற நான் கஷ்டப்படுகிறேன் என எரிச்சலோ கவலையோ படாதே. அவர்கள் காலையில் பூத்து மாலையில் வாடும் பூவை போன்றவர்கள். பார்ப்பதற்கு மலர்ந்திருப்பது மட்டும்தான் தெரியும். இப்போது உள்ள மேன்மையிலிருந்து விரைந்து கீழே தள்ளப்படுவார்கள். ஆனால் நீ விருட்சம் போன்றவள். நீ ஆழ வேரூன்றி நிற்பாய். ஒரு நாளும் உன்னை எவராலும் அசைக்க முடியாது. அநேகம் பேர் உன்னை ஏமாற்ற வந்தாலும் அயர்ந்து போகாதே, அசராமல் நில். எத்தனை இழப்புகள் வந்தாலும் சோர்ந்து போகாதே. நான் ஆழமாக வேர்விட்டிருக்கும் விருட்சகம் என்று உனக்குள்ளேயே சொல்லிக்கொள். நீ மலர்கள் மட்டுமல்ல, கனிகளையும் தரக்கூடியவள். அதன் மூலம் வருகின்ற நன்மை பலருக்கும் பயனாக இருக்கும். அவர்களைப் போன்று ஒரு நாள் பூக்கும் பூவல்ல நீ. காலம் முழுவதும் பூத்து காய்த்து கனிந்து தனக்கும் அடுத்தவர்களுக்கும் பயனுள்ளதாய் இருப்பவள். அப்படிப்பட்ட விருட்சகம்தான் நீ. நாம் இன்று கஷ்டப்படுவதைப் போலதான் நம் எதிரில் இருப்பவரும் ஒரு நாள் துன்பத்தை அனுபவிக்கப் போகிறார் என்பது மட்டும் உனக்கு தெரிந்துவிட்டால் நிச்சயமாக அவர்கள் மீது கோபப்பட மாட்டாய். அவர்களுக்காக நீ பரிதாபப்படுவாய். இன்று நீ, நாளை நான், நாளை மறுநாள் இன்னொருவர் என்று விதி மாறிக்கொண்டேதான் இருக்கும். இன்று ஒருத்தருக்கு நடப்பது நாளை அடுத்தவருக்கு நிச்சயம். ஆனால் இதில் எல்லோரும் அனுபவித்துத்தான் எல்லாவற்றையும் கடக்க வேண்டும். நல்லது என்றாலும் கெட்டது என்றாலும் எல்லோருக்கும் சமமாகத்தான் நடக்கும். ஒரு சிலருக்கு அதிகமாகவோ குறைவாகவோ என்றால் அவரவர் செய்த கர்ம பலன்களுக்கு ஏற்றாற்போல் அது அமையும். உனக்கு தவறு இழைத்தவரை பார்க்கும் பொழுது இவரும் தண்டனைக்கு தயாராகி கொண்டிருக்கிறார் என்பதை தெளிவாக புரிந்து கொள். அவருக்காக பரிதாபப்படு. எந்த சூழ்நிலையிலும் பாதிக்கப்பட மாட்டாய். ஏனெனில் உன் மனதை படிக்கிற அம்மாவிற்கு நிச்சயம் வெகுமதிகளை அள்ளித்தரும் மனம் இருக்கிறது. நீ என் பிள்ளை. தவறுகள் செய்திருந்தாலும் உன்னை திருத்தி நல்வழிப்படுத்தி உன் வாழ்க்கையை முன்னேறச் செய்வதுதான் அம்மாவின் கடமை. அதிலிருந்து ஒரு நாளும் தவற மாட்டேன். இது சத்தியம். அம்மா நான் இருக்கிறேன் என் அன்பு பிள்ளையே. அருகில் வா, மங்களம் உண்டாகும். ஓம் சக்தி.